இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கறிலீஃப் இதை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கும்போது குழம்பு அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி மட்டும் கொஞ்சம் வதங்கணும். இதுதான் நாட்டுக்கோழி. மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மல்லி, வரமிளகாய், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அரைச்சி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தாளித்து விட்டாச்சு. நாட்டுக்கோழி இப்போ எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அரைச்ச விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், அந்த அரைச்ச மசாலா எல்லாத்தையும் அரைச்சி அந்த விழுதை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி சமைக்கும்போது அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல் இந்த மாதிரி வந்தவங்க சாப்பிட்டா இன்னும் காய்ச்சல் சீக்கிரமாக விட்டுரும். இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாட்ட வச்சு சாப்பிட்டா தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சளி காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பின்னாடி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சுவை செம்மையாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சுங்க. நிறைய தண்ணி ஊற்றியுமே நம்மளுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகவே வந்துருச்சுங்க. ஸ்டேஜில் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பெப்பர் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான மிளகு நுணுக்கி வச்சாச்சு. இப்போ இது மிளகை தூவி இறக்கிடலாம். நாட்டுக்கோழி பெப்பர் வறுவல் சூப்பராக இருக்குங்க. இதை தூவலாம். சாப்பிடும்போது